யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-8 வரைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். யாக்கோபு தேவனுடைய ஊழியக்காரன், இயேசுவின் சகோதரன், சொல்லுகிற ஒரு காரியம்தான், நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளில் அகப்படுகிறோம் என்று நாம் பார்த்தோம். இந்த நாளில் அப்போது அந்த சோதனைகள் அல்லது பிரச்சனைகளிலே நாம் சிக்கும்போது அதை கையாண்டு எப்படி வெளிவருவது என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். பல காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று, சோதனை என்பது வாழ்க்கையில் வருகிற பாடுகள், துன்பங்கள். அதே சமயத்தில் இதில் 13ஆம் வசனத்திலிருந்து வேறு விதமான ஒரு சோதனையை சொல்லுகிறார். நாமே தேடி போய் விழுந்து விடுகிற சோதனை. இது பாவ சோதனை. வாழ்க்கையில் எல்லா விதமான மனிதர்களுக்கும் துன்பங்கள், பாடுகள் உண்டு. விசேஷமாக தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்களாக வாழ்கிற நமக்கு பலவிதமான துன்பங்கள் வாழ்க்கையில் தேடி வரும். இப்படிப்பட்ட துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேடி வரும்போது நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதில் ஒரு சில காரியங்களை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அது என்னவென்று மீண்டுமாய் சொல்லி நினைவுபடுத்திவிட்டு இந்த நாளில் அதில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்காத நபர் அல்ல, யாருமே இல்லை. எனக்கு பிரச்சனைகள் வேண்டாம் என்று சொன்னாலும் பிரச்சனைகள் நமக்கு வராமல் இருக்க போவதில்லை. வருகிற வடிவங்கள், விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொரு விதமான ஏஜ் குரூப் சொல்லுவாங்கள்ல, அந்த வயதினருக்கு வருகிற பிரச்சனைகள், வேதனைகள் வித்தியாசமாக இருக்கும். அப்போது நாம் இதை சந்திக்கும் போது இதை நாம் எப்படி கடந்து செல்வது அல்லது எப்படி கையாள்வது, how to handle these trials or the problems. அப்போது இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம கையாண்டு சரியான விதத்தில் ஹேண்டில் பண்ணலைன்னா நாம் சோர்ந்து போகக்கூடும். நம்முடைய வாழ்க்கையில் சில ஆவிக்குரிய நன்மைகளை இழந்து போகக்கூடும். விசுவாசம் தடைபடும். ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் தடைபடும். என்ன சொல்லப்போனால் அது ஒரு விதமான பலவீனமான கிறிஸ்தவர்களாக நம்மை மாற்றி விடுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்போது முதலாவது, இந்த பாடுகள், பிரச்சனைகள் எப்படியெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மை துன்பப்படுத்துகிறது, இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள். அதில் ஒன்று தான் 4வது வசனம் சொல்லுகிறது. அதில் யாரோ ஒருத்தர் வாசிக்கலாமா? வசனம் 4, நீங்கள் ஒன்றிலும் எப்படிப்பட்டவர்களாக இராமல் பூரணராயும் இருக்கும்படி. ஓகே, எப்படி செய்ய கடவுது? பொறுமை. அப்போ இந்த சோதனை என்று சொல்லுகிறதான பாடுகள், துன்பங்கள் வாழ்க்கையில் வரும்போது நமக்குள் பொறுமை கிரியை செய்ய வேண்டும். அதனால தான் இதே அதிகாரத்தை சொல்லும்போது, மனுஷனுடைய கோபம் என்ன பண்ணாது? தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அநேக நேரத்தில் பிரச்சனைகள் வரும்போது முதல்ல நமக்கு என்ன தான் வரும்? கோபம் தான் வரும். டென்ஷன் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா? சில பேருக்கு அது பிபி ஏறிடும். எனக்கு ரொம்ப நான் கோவப்பட்டேன், ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நம்ம சரீரத்தில் பலவீனங்கள் தான் உண்டாகும். நாம் கோபப்படும்போது நம்முடைய வாழ்க்கையில் அது தேவனுடைய செயலை, நீதியை அது ஒன்று நடப்பிக்காது. அப்போ பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது பொறுமையோடு கூட அதை கையாள்வதற்கு நாம் பழக வேண்டும். அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில ஊழியர்கள் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன், கோபத்தினால் அந்த ஊழியத்தில் இருந்து அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஊழியம் செய்ய முடியாமல் போனது என்கிற சாட்சியெலாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். கோபத்தை தூண்டுகிற சூழ்நிலைகள் நமக்கு நிறைய வரும். அது முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கும்? கோபத்தை தூண்டுகிற சூழ்நிலைகள் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கும்? சொல்லுங்க பாலாம், எங்கேருந்து ஆரம்பிக்கும்? நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. பிள்ளைகளே கோபத்தை டென்ஷன் பண்ணுவாங்க, அப்படி தானே? கணவனுக்கு மனைவி போதும், மனைவிக்கு கணவன் போதும். எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு ஆடி பாடி கொண்டாடி பரலோகத்தின் அக்கினியே நம்ம மேலே இறங்கினாலும் வீட்டில் போனால் எப்படி தான் இருக்கும்? எல்லாம் தலைகீழ இருக்கும். பூரண கிரியை செய்வேன். எது பேர் ஆமே சொல்ல முடியும்? எது செயல்பட வேண்டும்?
அதான் எது செயல்பட வேண்டும்? அந்த பொறுமை பூரணமாக கிரியை செய்ய வேண்டும். பூரணமாக முழுமையாக அந்த பொறுமை செயல்பட வேண்டும். அப்போ வேதம் சொல்லுகிறது, பொறுமையுள்ளவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே சொல்லி இதே யாக்கோபு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். அந்த பிரச்சனைகளிலே கடந்து சென்ற ஒரு மனுஷனை குறித்து வேதமே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் யோபு. யோபுவின் பொறுமையை குறித்து என்ன பண்ணியிருக்கிறோமே, கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? எவ்வளோ பெரிய இழப்பு, எவ்வளோ பெரிய துன்பம், ஆனாலும் அவர் தேவனை தூஷிக்கவில்லை, தன்னுடைய உத்தமத்தை விட்டு கொடுக்கவில்லை. அவர் கோபப்பட்டு பயங்கரமாக பிரச்சனைகளுக்குள்ளாக அவர் சென்றிருக்கலாம், ஆனாலும் எல்லா விதமான போராட்டங்களையும் அவர் பொறுமையாக கையாண்டார் என்று நாம் பார்த்தோம். இழப்பு ஒரு பக்கம், சரீர சுகவீனம் ஒரு பக்கம், மனுஷனுடைய நிந்தனைகள் ஒரு பக்கம் இருந்தும் அவர் பொறுமையோடு கூட அதை கையாண்டார் என்று இதே யாக்கோபு சொல்லுகிறான். இரண்டாவது, இது ஒரு விசுவாச பரீட்சை. நமக்கு வருகிற பாடுகள், பிரச்சனைகள் விசுவாச பரீட்சை. இதில் நாம் நிலைத்திருந்து அல்லது விசுவாசத்துக்கான ஒரு நம்முடைய growth எப்படி இருக்கிறது பார்ப்பதற்காகவும் கர்த்தர் இதை பயன்படுத்திக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 3வது வசனம் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. அப்போ எதற்கான பரீட்சை என்றால், என்னுடைய விசுவாசம் இந்த சோதனையில் எப்படி இருக்கிறது, இந்த பாடுகளில் எப்படி இருக்கிறது, இந்த பிரச்சனை வரும்போது என் விசுவாசம் எப்படி இருக்கிறது, சந்தேகப்பட்டு நான் வேறு மாதிரி பேசுகிறேன்னா அல்லது ஒரு அவிசுவாசி மாதிரி இதில் ஆக்ட் பண்ணுறேன்னா என் பேச்சு எப்படி இருக்கிறது. பரீட்சை சொல்லுகிறது, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை அல்லது அந்த சோதனையை எப்படி எண்ணுங்களாம்? மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கரங்களை ஊற்றலாமல் சொல்ல முடியுமா? அப்போது இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக, வேதனைகளின் வழியாக செல்லும்போது என்னை கர்த்தர் உருமாற்றுகிறார், அல்லது என்னுடைய விசுவாசத்தின் தன்மையை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி இதை சந்தோஷமாக எண்ண வேண்டும் என்று தேவனுடைய ஊழியக்காரன் ஆலோசனை சொல்லுகிறான். பொதுவாக இதை சந்தோஷமாக எண்ணுகிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதில் நல்ல அனுபவம் உள்ள தேவ பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க, இப்போ பிரச்சனை வருதா, ஓகே சம்திங் காட் வில் டூ என்று சொல்வார்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? எனக்கு போராட்டம் வருதா, அப்போ ஏதோ சம்திங் பிளஸிங் இருக்குது என்று இதில் அனுபவப்பட்டு நன்றாக கிறிஸ்துவுக்குள் நிலைநிற்கிற தேவ பிள்ளைகள் ஊழியர்கள் சொல்ல முடியும் சந்தோஷமான அனுபவமாக. அப்போ பவுல் சொல்லுகிறான், கர்த்தருக்குள் எப்படி இருங்க. எங்கிருந்து சொல்லுகிறார், எந்த சூழ்நிலை சொல்லுகிறார் சொன்னால் சிறைச்சாலையிலிருந்து சொல்லுகிறார், நீங்க சந்தோஷமாயிருங்க. பவுல் பாடுகிறார், எங்கிருந்து பாடுகிறார்? சிறைச்சாலையிலிருந்து பாடுகிறார். எந்த நேரம்? பவுல் பாடுகிற நேரம், பவுலும் சீலாவும் பாடுகிற நேரம் இரவில் பாடுகிறார். நடு இரவில் என்று வேத வசனம் வரும். நடு இரவில் பாடுகிற அளவிற்கு அந்த ஃப்ரீயாக இருந்துச்சா கை கால்கள் என்றால் இல்லை. இன்னைக்கு நமக்கு பல வசதிகள், நமக்கு பல விதமான நன்மைகளை பெறும்போது கூட அநேகர் துதிப்பது குறைந்து போயிருக்கிறது. ஏனென்று சொன்னால் மறுபடியும் டென்ஷன், மறுபடியும் சொல்ல போனால் என்ன நடக்கும் என்கிற கவலை, பயமே அநேகரை துதியற்றவர்களாய் மாற்றுகிறது. நன்றாக துதிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வச்சு ராம சொல்ல முடியுமா? நன்றாக கடவுளை இதில் எப்போ வரும்னா, இந்த வேதனையான அனுபவத்தையும் நான் மகிழ்ச்சியின் அனுபவமாக மாற்றிக்கொள்ளுகிறேன் என்பது அது ஒருவருடைய விசுவாசத்தை காண்பிக்கும். ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா ஜபம் பண்ணுகிறதை விட்டு விடுகிறவர்கள் உண்டு. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் ஆலயத்தை தேடுகிற விட்டு விடுகிற நபர்கள் அதிகம் பேர். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் உடனே அதில் முறுமுறுக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயோ, ஏன் கடவுள் இப்பெல்லாம் எனக்கு அனுமதிக்கிறார்? இல்லை, இதில் என் விசுவாசம் எப்படி இருக்கிறது? வாட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் இன் மை லைஃப். அடுத்தது, என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட தன்மையுள்ளதாக இருக்கிறது என்பதையெல்லாம் கர்த்தர் உரசி பார்க்க விரும்புகிறார். ஒரு ஆமே சொல்ல முடியுமா? அவர் பார்க்குறார், இந்த பிரச்சனையில் போகும்போது என் விசுவாசம் வளருகிறதா, குறைந்து போகிறதா? விசுவாசத்தில் வளர்ந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறேனா, அல்லது சோர்ந்து போய் என் மகிழ்ச்சி இழந்து போகிறேன்? அடுத்ததாக வசனம் 12 சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன். அப்போ சோதனை வரும்போது நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சகித்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை சரியாக கொண்டு செல்வதற்கு பழக வேண்டும். இதில் இந்த அனுபவத்தில் நாம் வளர தான் நமக்கு பலன்கள் கூடும். அதைத்தான் கீழே சொல்லுகிறது,
கடைசி பகுதி அதிலேயே கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ இதை சகித்து சகித்து வளர்கிற கிறிஸ்தவன், இதை சகித்து அல்லது ஏற்றுக்கொண்டு நல்லா கவனிக்கணும். இது பாவத்தினால் உண்டாகிற சோதனை அல்ல. இது நான் பாட்டுன்னு போகிறேன் என் கிறிஸ்துவ வாழ்க்கையில், நான் கடவுளை தேறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஒழுங்காக என்ன பண்ணுறேன், கடவுளுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த பிரச்சனைகளும் பாடுகளும் என்னை தேடி வருகிறது சொன்னால், இதை சகிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? என் வீட்டில் என் குடும்ப நபர் ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கினே இருக்கிறார், சகிக்கிறவன் தான் பாக்கியவான். எதிர்த்து பேசி இந்த வீட்டை விட்டே ஓடிடுறேன் பார், அல்லது அந்த நபர் நான் என்ன பண்ணுறேன் வீட்டை விட்ட துரத்திறனா இல்லையாப்பா. இது சகிக்கிற அனுபவம் இல்லை, இது விசுவாசத்தின் முதிர்ச்சி அல்ல, இது விசுவாசத்தினுடைய பலவீனம் என்று சொல்லலாம். அவர் விசுவாசி தான், கடவுளுக்குள் இருக்கிறவர் தான், பலவீனமான நபர். பிரச்சனையை அவர் கையாளுகிற விதம் தெரியாததுனால இவர் ஓடி போறன்றாரு, அல்லது அந்த நபர் விட்டு விட்டு துரத்துறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆகார் கர்த்தர் அந்த அவர் கர்ப்பவதி ஆனபோது தன் நாச்சியார் என்ன பண்ணுறாங்களா? ஓகே, அவங்க சும்மா விடுவாங்களா? ஓனரம்மா சும்மா விடுவாங்களா? சாரால் சும்மா விடுவாங்களா? நான் பார்த்து உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்தா நீ என்னை பார்த்து அற்பமா என்று சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்கள போட்டு டைட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி தானே? வேலைலாம் நிறைய வந்திருக்கும். அப்போ ஆகார் ஒரு வேலைக்காரி, ஆனால் ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டது இந்த சாராளுடைய ஆலோசனை. ஆனால் அந்த உயர்வை பெற்றபோது அந்த என்ன பண்ணிட்டாங்க, ஏனியே தட்டி விட்டாங்க. அதான் சொல்லுவாங்கள்ல, ஏனியே தட்டி, அப்படின்னா யார் ஏற்றி விட்டா அவளே தட்டி விட்டுறது. நல்லா குடிக்கணும். அப்போ அவங்க அப்படியே போட்டு நெருக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிடுறாங்க ஆகார்? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உடனே தேவதூதன் வெளிப்படுகிறார், ஆகாரை நீ என்ன பண்ணு, நீ அங்கே இப்போ உன் நாச்சியார் அண்டைக்கு அடங்கிரு. எத்தனை பேர் கரங்கள் வைத்தாமல் சொல்லுவேன். இன்றைக்கி சின்ன பிரச்சனை வீட்டை விட்டு ஓடுவது, சின்ன ஒரு மன வருத்தம் சபை விட்டு ஓடுவது, இன்றைக்கி சின்ன ஒரு போராட்டம் கிறிஸ்தவத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விடுகிற போகிற நபர்கள் அதிகம். வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிறவன் தான் பாக்கியவான். எத்தனை பேராமே சொல்ல முடியும்? அவனுக்கு ஜீவக்கிரீடம் உண்டு என்று சொன்னால் பரலோகத்தில் பலன் உண்டு. ஆனால் அதை பெறுகிற வரைக்கும் இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக சென்று சென்று தன்னை உருமாற்றிக் கொள்ள வேண்டும். தன்னை ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரமாக கடவுள் உருவாக்குவதற்கு, இதை கர்த்தர் வடிவமைப்பதற்கு இப்படிப்பட்ட பாடுகள் பிரச்சனைகளை அவர் அலோ பண்ணுகிறார். இதில் நமக்கு நித்தியத்தில் மாத்திரமல்ல இம்மையிலும் கர்த்தர் பலன் வைத்திருக்கிறார். ஆகவே சகித்து கொள்வதற்கு நாம் பழக வேண்டும். அதனால் அதனுடைய அர்த்தம் என்ன பண்ணாலும் நான் எதுவுமே கேட்கக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. என்னை போட்டு பயங்கரமாக வேலை ஸ்தலத்தில் என்னை போட்டு பயங்கரமாக பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மாதிரி பண்ணியிருக்கிறான்னா, நீதியை கேட்பது தவறல்ல. எதிர்த்து கேட்பது வேறு, நீதியை எதிர்த்து அதாவது உணர்த்துவது வேறு. நல்லா கவனிக்கணும். இயேசுவை விசாரணை நேரத்தில் அடிக்கிறாங்க. இயேசு ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன தெரியுமா கேள்வி கேட்குறாரு? என்ன கேட்குறார்? என்னை ஏன் அடிக்கிறார்? அல்லேலூயா. கேட்குறாரா கேட்கலையா? அவர் கேட்குறார். ஆனால் அதே சமயத்தில் தேவ சித்தத்துக்கு தன்னை கொல்லப்படுகிற ஆடாக விட்டு கொடுத்துட்டார். நியாயஸ்தலத்தில் அவர்கள் விசாரிக்கிற நேரம் ஒரு அன்டைம். அந்த நேரத்தில் அவர் நீதியை அவர் வெளிப்படுத்து. அதனால் அதே சமயத்தில் தேவ சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கிறார். நாம் கவனிக்க வேண்டும். நாம் அதனால் தவறு செய்கிற என்னை எப்படி பண்ணாலும் நான் அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் உணர்த்துவது வேறு, உணர்த்தி தேவ சித்தத்துக்கு விட்டுவிட்டு நாம் அதை சகித்து கொண்டு கடந்து செல்வது வேறு. ஓகே, அடுத்தது இன்னொரு காரியம் வசனம் 13 சொல்லுகிறது, சொல்லாதிருப்பானாக, பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இதே பாடுகள் பிரச்சனைகள் இதில் இன்னொரு வகை இருக்கிறது என்பது ஒருத்தர் அறியணும். இது இச்சையினால் வருகிற பிரச்சனைகள். அதுதான் கீழே சொல்லுகிறது வசனம் 14, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இது நாமே தேடி விழுந்து போகிற ஒரு ஆசை, இச்சை. பணத்தில் அளவுக்கு அதிக ஆசை, பொருள் நாட்டம், உணவில் அதிகமான நாட்டம், உடையின் மேல் அதிகமான நாட்டம், நபரின் மேல் தவறான ஒரு நாட்டம். இன்றைக்கி இதெல்லாம் உலகமே சிம்பிளாக மாற்றிடுச்சு. திருமணமான பிறகும் இன்னொருத்தர் மனைவியோடு கூட பழகிறது, இன்னொருத்தர் கணவனோடு பழகிறது இன்றைக்கி சிம்பிளாக மாறிக்கொண்டு வருகிறது. நான் சொல்கிறது உண்மைதானா? அது இன்னொரு வகையில் சொல்கிறாங்க. அது இன்னொரு கொஞ்சம் வேறு விதமாக யூத் மத்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, லிவிங் டுகெதரா. திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வாழ்ந்துக்கலாம், நல்லா இருந்தால் வாழுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, விட்டுட்டு போயினே இருங்க. இப்படி ஒரு கல்ச்சரை வாலிப்பிள்ளைகள் ஒரு குரூப் ஏற்றுக்கொள்ளுகிறது. ஏன்னா ஃபாரினில் அது முடிஞ்சு போச்சு, அது அந்த கல்ச்சரே மாறி போச்சு. இன்றைக்கி நாம் கவனமாக இருக்க வேண்டும். இது இச்சை.
இதில் வருகிற பாடுகளுக்கு கர்த்தர் காரணம் கிடையாது. ஆபிரகாமை கடவுள் பரீட்சிக்கிறார், சோதிக்கிறார். யோபுக்கு சோதனை பிசாசு மூலமாய் வருகிறது, கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். இது பாவைச்சை. பொருள் மேலோ பணத்தின் மேலோ அளவுக்கு அதிகமான விருப்பம். நல்லா கவனிக்கணும், எல்லாருக்குமே ஆசை விருப்பங்கள் உண்டு, அது தவறல்ல. ஆனால் இச்சிப்பது வேதம் அனுமதிக்கவில்லை. எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? அப்போது எனக்கு வருகிற பாடுகள் பிரச்சனைகள் இன்னொரு வகை இருக்கிறது என்பதை ஒரு கிறிஸ்தவன் உணரணும். எல்லாத்தையுமே ஆண்டவர் மேலே போட்டுருது. ஆண்டவர் என்ன ரொம்ப சோதிக்கிறாரு. கடன் இஷ்டத்துக்கு கடனை வாங்கிட்டு அந்த நேரத்தில் நெருக்கடி வந்துட்டா கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுறதில்லை, இப்போலாம் ஜபத்துக்கு பதிலே கொடுக்குதில்லை. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இது என்னால் நானே தேடி போய் விழுந்ததா, அல்லது என்னுடைய தகுதிக்கு அளவுக்கு கடந்து நான் ஆசைப்பட்டு விழுந்ததா, அல்லது நான் கடவுளை தேடி ரொம்ப கவனமாக ஜபலாம் பண்ணும்போதும் இந்த பிரச்சனை வருகிறதா என்பதை நாம் வித்தியாசப்படுத்தி நாம் பார்ப்பதற்கு பழக வேண்டும். அப்படி பழகினால்தான் இப்படிப்பட்ட கஷ்டங்களை குறித்து நாம் சரியாக கையாள வேண்டும். அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்கள் தங்கள் விருப்பப்படி முடிவெடுத்துவிட்டு, தங்கள் ஆசை இச்சையின்படி செயல்பட்டு விட்டு, அவர்கள் பின்னாக அதனால் வருகிற பிரச்சனைகளுக்கு கடவுள் பதிலளிக்காத போது ஜபத்தை குறை சொல்லுகிறார்கள், கடவுளுடைய வல்லமையை குறை சொல்லுகிறார்கள், சபையை கூட குறை சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும், இந்த பாடுகள் எப்படி வந்தது? இந்த பாடுகள் ஆண்டவர் அனுமதித்து வந்தது, அல்லது அவரே என்னை பரீட்சித்து பார்க்கிறாரா, அல்லது இந்த பாடுகள் நான் தேடி விழுந்து போனதனால் வந்த இடையூறாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த பாடுகளை அல்லது பிரச்சனைகளை நாம் சரியாக கையாள வேண்டும் என்று சொன்னால் இதே வசனம் இன்னொன்று சொல்லுகிறது, அவன் என்ன செய்ய வேண்டும். இன்று அதே மாத்திரம் நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். வசனம் 5 எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? வசனம் 5, உங்களில் ஒருவன் தேவனிடத்தில் கேட்க கடவன். கரங்களை வைத்தல ஒரு ஆமை சொல்ல முடியுமா? அப்போ யான் ஜபம் பண்ணி கடவுளுக்கு பிரியமா வாழும்படியாக என்னால் இயன்ற விசுவாச வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறேன். பரிசுத்த வாழ்க்கையில் என்னுடைய லெவலுக்கு நான் கடவுளுக்கு பிரியமாக இருந்து வாழ நினைக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆனால் இதை தீர்ந்த மாதிரி தெரியலையே என்று சொல்லும்போது தான் கர்த்தர் அதில் இன்னொரு ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். என்ன தெரியுமா? ஒருவன் ஞானத்தில் குறைவில்லவனாக இருந்தால். இதை பொது எக்ஸாம் டைமில் சொல்லி ஜபம் பண்ணுறது உண்டு. ஆண்டவர் என்ன பண்ணுங்க பிள்ளைக்கு ஞானம் தார். நல்லா கவனிக்கணும், அது தப்பு கிடையாது. ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகளின் நேரத்தில் அதை சமாளிக்க தெரிலனா கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசி காரங்களுக்கு திறமை சொல்லுமா? ஆண்டவர் என் குடும்பத்தை சரியாக நடத்த தெரியல, என் பிள்ளைகளை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியல, ஒரே பாடாக இருக்குது, அடிச்சுக்குதுங்க, ஒரே பிரச்சனையாக இருக்குது. சபைக்கெல்லாம் வரோம் ஆண்டவரே, ஆனால் வீட்டில் அடிக்கடி சமாதானத்தை எழுந்து போகிறோம். கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். நான் வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வருகிறது, எனக்கு உடனே டென்ஷன் ஆகுது, கோபப்பட்டு ஏதோ பேசிட்டு நான் ஒரு கிறிஸ்தவனா என்கிறதை சரியாக என்னால் நிரூபிக்க முடியவில்லை என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இந்த ஞானம் வாழ்க்கையிலே நான் தேவ பிள்ளை என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு ஏதுவான ஒரு ஞானம். இந்த ஞானம் பரத்தின் ஞானம், இது தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம். அப்போ ஞானத்திலேயே இதே யாக்கோபு 2 வகையை குறித்து சொல்லுகிறார். அதை நான் பார்க்கலாம். இது 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3:13. ஓகே, எல்லாம் சேர்ந்து சொல்லாம வசனம் 13, உங்களில் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு. அப்போ நடக்கையில தான் காட்ட வேண்டும், நான் ஞானத்தோடு கூட செயல்படுகிறேன். முதல்ல ஞானத்தை என்ன பண்ணணும் சொல்லுங்க பாரு, என்ன பண்ணணும்? கேட்கணும். ஆண்டவரே பணம் கொடுங்க ஆண்டவரே, பணம் கொடுங்க ஆண்டவரே, சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, சுகத்துக்கு இதெல்லாம் கேட்கணும்ல. கர்த்தரிடத்தில் எதை கேட்கணும்? சாலமன் எதை தான் கேட்டார்? ஆண்டவரே எனக்கு பெரிய ராஜாங்கத்தை கொடும், ஆண்டவரே எங்கள் அப்பாவோட நான் பெரிய பணக்கார ராஜாவை மாறணும். நோ, ஆண்டவரே இந்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்குரிய எதை கொடும்? ஆண்டவர் என்ன திரும்ப கொடுத்துட்டார்? உனக்கு ஞானத்தை கொடுத்துட்டேன், நீ கேளாத ஐஸ்வர்யம். கரங்களை ஊற்றிராம சொல்லுங்க பாருங்க. ஞானம் வந்தால் உயர்வு வரும், ஞானம் வந்தால் ஐஸ்வர்யம் வரும், ஞானம் வந்தால் கனம் வரும், ஞானம் வந்தால் பேர் புகழ் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கரங்களை ஊற்றிராம சொல்ல முடியுமா? ஞானத்தை கேட்கிறோமா? அநேக நேரத்தில் ஞானத்தை கேட்காமல் ஞானத்துக்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் படிப்பில் சிறந்தாலும் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்கிறேன்.
நான் படித்த ஸ்கூலில் என்னை விட நல்லா படிக்கிற மாணவர்களாக உண்டு. ஆனாலும் +2ல் ஆண்டவர் கிருபையினால் ஸ்கூல் ஃபஸ்ட் வந்திருக்கிறேன். டியூஷன் கூட படிக்கலை, ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி. ஆனால் ஊழியத்தை நான் கட் பண்ணதே கிடையாது. சபாராதனை மட்டும் கிடையாது, எந்தெந்த ஊழியெல்லாம் அங்கே பாஸ் அனுப்புகிறாரு, கிராம ஊழியம், அந்த ஊழியம், இந்த ஊழியெல்லாம், இது மாதிரி ஸ்பெஷல் இது மாதிரி கூட்டம்லாம் வந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு போகணும்னு நம்மளுக்கே தெரியாது. கர்த்தர் முதல் மதிப்பெண் எடுக்க செய்தார். எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய தகுதி, என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம் என்று சொல்ல மாட்டேன். கடவுள்கிட்ட இருந்து வந்த அந்த பரத்தின் ஞானம். ஹல்லேலூயா. என் ஃப்ரெண்ட்ஸில் சொல்லுவாங்க, இந்த வருஷம் அந்த பையன் தான் ஃபஸ்ட்டு வரேன் சொல்லிட்டு என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லுவான். ஆனால் கர்த்தர் பார்த்து அதெல்லாம் மாற்றிட்டு அந்த ஸ்கூலில் முதல் மதிப்பெண் எடுக்க உதவி செய்தார். ஏன்னா 10th எப்படி பாஸ் ஆனு எனக்கு தான் தெரியும். ஏன்னா அப்போ ஆண்டவர் விட்டு கொஞ்சம் தூரம் அந்த டீனேஜில் சபைக்கெல்லாம் போகல. 10th வந்தோடனே வந்த பயத்தில் சபைக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் ஏன் ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நான் 10வது பாஸ் பண்ணால் போதும் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். ஆனால் கடவுளுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு ஞானசம் எடுத்து சபையை தேடி, ஊழியத்தை தேடி, ஆண்டவரை வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஒழுங்காக போகும்போது கர்த்தர் ஞானத்தினால் நிரப்பினார். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். ஆனால் இந்த ஞானத்தை நடக்கையில் காண்பிக்க வேண்டும் என்று யாக்கோபு நமக்கு ஒரு அறைகூவல் சொல்லுகிறார். நடக்கையில் காட்ட வேண்டும். வாட் கைண்ட் ஆஃப் விஸ்டம் ஐ ஆம் ஹேவிங், என்னிடத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட ஞானம் என்பதை நாம் வாழ்க்கையில் காட்ட வேண்டும். இது வெறும் படிப்புக்காக மாத்திரமல்ல, வெறும் பணம் சம்பாதிப்பது மாத்திரமல்ல, அல்லது கடவுளுடைய ஊழியத்தை செய்வதற்காக மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் எல்லாரிடத்திலும் நான் காட்ட வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறது. இப்போ கீழே பார்க்கலாம், எப்படிப்பட்ட ஞானம் எனக்குள் செயல்படுகிறது. வசனம் 14 எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் வைத்தீர்களானால் பெருமை பாராட்டாதிருங்கள், விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கு. இந்த உலகத்தில் நிறைய ஞானிகள்லாம் இருக்கிறாங்க, நல்ல படித்தவர்கள், மகான்கள்லாம் இருக்கிறார்கள். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் என்னிடத்தில் செயல்படுவது மனித ஞானமா தேவ ஞானமா? தேவஞானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கீழே சில காரியங்களை சொல்லுகிறார். இது மனித ஞானம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, வசனம் 14, உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியம். இது ஒரு வகையில் சொல்லப்போனால் பொறாமை என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைதான் பொறாமையோடு கூட நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேனா? ஒரு விசுவாசி வாழ்ந்துட்டார், ஒரு விசுவாசி உயர்ந்துட்டார் என்று சொல்லி பொறாமையோடு கூட பார்க்கிறேன் என்று சொன்னால் இது தேவ ஞானம் அல்ல. இதில் மறுபடியும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமே சொல்ல முடியும் எல்லாருமாக, நான் ஞானத்துக்காக ஜெபம் பண்ண, ஞானத்து கர்த்தது ஞானம் கொடுத்த சொல்ல வேண்டாம். அந்த ஞானம் ஒருவேளை கேட்டு பெற்றுக்கொண்டது என்றால் அது எப்படி செயல்படும்? ஒரு விசுவாசி குறித்து இன்னொரு விசுவாசி பொறாமைப்படுவதை தவிர்க்க வேண்டும். ஊழியக்காரர்களை குறித்து பொறாமைப்படுவதை தவிர்க்க வேண்டும். பக்கத்து வீட்டில் இருக்கிற அவிசுவாசி ஒருவேளை அவன் வீடு வாங்கிட்டான், வளர்ந்துட்டான்னா அவனை பார்த்து பொறாமைப்படுவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம், ஒரு வகையான பொறாமை. காயின் தன் உடன் பிறந்த சகோதரனாகிய ஆபேலை குறித்து பொறாமைப்பட்டான். விளைவு என்ன தெரியும் உங்களுக்கு தெரியும். அது கொலை வரைக்கும் கொண்டு போன, ஆண்டவரை எதிர்த்து பேசுகிற அளவிற்கு அவனுடைய இருதயம் கடினமாய் மாறி. இந்த காலை நேரத்தில் நான் தேவனை தேடுகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஊழியெல்லாம் பண்ணுறேன் என்று சொன்னாலும் என் இருதயத்தில் கசப்பான வைராக்கியம் இருக்கிறதா? நான் இனிமேல் என் மாமியார்கிட்ட பேசவே மாட்டேன் என்று சொன்னால் என்னதான் அர்த்தம்? எந்த ஞானம் செயல்படுகிறது? நீங்களே கணக்கு போட்டு. அது நானாக இருந்தாலும் அப்படி செய்ய முடியாது. எத்தனை பேர் நான் சொல்லுறது புரிகிறது? வராமல் சொல்ல முடியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஆராதித்து விட்டு போவதோடு அல்ல, தொழுகையோடு முடிவதல்ல, இது வெளியிலே காண்பிக்கப்பட வேண்டும். அடுத்தது சொல்லப்படுகிறது வைராக்கியம். அடுத்தது விரோதத்தையும் வைத்தீர்களானால், விரோத மனப்பான்மை. எப்பா அந்த ஆள்கிட்ட பகைச்சிக்காத, அந்த ஆள் கரை வச்சான என்ன பண்ண மாட்டான். கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கரை அப்படின்னு சொல்லுவாங்க, கரைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? கரைனா துணியில் படுற கரை, இன்னொரு கரை ஐயோயோ விடமாட்டான் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விரோதம் விடமாட்டான். என் மாமியார் ஒரு வழி பண்ணால் விட, என் வீட்டுக்காரர் ஒரு வழி பண்ணுறனா இல்லையா பார். விரோதம். ஒரே ஃபேமிலி தான், ஒரே குடும்பம் தான், கிறிஸ்தவர்கள் தான். எப்படிப்பட்ட ஞானம் எனக்குள் செயல்படுகிறது என்பதை நாம் அடிக்கடி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். பிரச்சனை என்று சொல்லுகிறோமே, ஏன் இது மாறவில்லை? ஞானத்தை கேட்போம். இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானமாக எனக்குள் செயல்படுகிறது? கர்த்தரிடத்திலிருந்து பெற்று செயல்படுகிற ஞானமாக இருந்தால் இந்த பிரச்சனைகளை மாற்றலாம். அப்போ ஏன் இன்னைக்கு அநேக நேரத்தில் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்கள், ஈவன் சபைக்குள் தேவனுடைய அந்த அன்பை, முதிர்ச்சியை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் பிரச்சனைகளை பார்க்கிறோம், பிரச்சனைகளை பேசுகிறோம்,
ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக, ஓகே இதெல்லாம் தப்பு கிடையாது, உண்மைதான். ஆனால் இதை எப்படி தான் சால்வ் பண்ண போகிறோம், இதை எப்படி தான் நாம் மேற்கொள்ள போகிறோம் என்று சொன்னால் ஒரு வழி, முதல்ல பொறுமை, இன்னொன்றில் தான் ஒன்று ஞானம். நம்ம கோபப்பட்டால் ரட்சிக்கப்படாத நபரை ஒன்றும் பண்ண முடியாது, ரட்சிக்கப்படாத குடும்ப நபரை ரட்சிப்புகளை கொண்டு வரவே முடியாது. நாங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா 4 பேர் ரெடி பண்ணிட்டு அனுப்பிச்சிடுவாங்க, ஆனால் அவங்க ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் இருக்கிற மாதிரி டிவி, கேபிள் டிவிலாம் கிடையாது, மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சினிமா தியேட்டர் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்க இப்போ கூட இருக்கிறாங்க, கணக்கில் பார்த்தோம் ஏறக்குறைய 60-70 வயசுக்கு மேலே இருக்கும், நல்லவங்க, ரட்சிக்கப்படாதவங்க. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 சினிமாவது பார்க்க போயிடுவாங்க. அல்லேலூயா, நான் சொல்ல புரியுதுங்களா? நாங்கள் கூடுவோம், சர்ச்சுக்கு வரியா இல்லையாம்மா, வரணும். ஒரு நாள் சொல்லிட்டாங்க, நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தாதுங்க, வரணுன்னு நான் என்ன பண்ணுறேன். அதுக்கப்புறம் விட்டுட்டோம், ஜபத்தை நிறுத்தவில்லை. ஒரு ஆமை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்பதாக அப்படியே ஃபேமிலி ஷிஃப்ட் ஆச்சு, மதுராந்தகம் டு சென்னை. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள், பாடுகள் இதெல்லாம் கடந்து போன. அப்பா இறந்து போனார், படிக்க முடியாத சூழ்நிலை, வேலைக்கு சென்றோம், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம், ஊழியத்துக்கெலாம் போக முடியாத சூழ்நிலை. அவ்வளோதான், ஓகே நம்ம வேறு விதத்தில் ஊழிய செய்யலாம் எல்லாம் எடுக்கும்போதெல்லாம் அப்படியே கொண்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு நாள் சபையில் இருந்த அன்னைக்கு அண்ணெல்லாம் கூட வந்திருந்தாங்க. சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி எங்கள் அம்மாகிட்ட அடிக்கடி பேசுவாங்க, இயேசு பற்றி சொன்னாங்க. ஒரு அலையில் சொல்லுங்க பாலாம், நாங்கள் சொல்லாத சுவிசேஷத்தை நீங்கள் வல்லமையாக சொல்ல முடியும். அப்படியே மாற்றம் அடைந்தது. ஆராதனையில் உட்கார ஆரம்பித்தாங்க. எங்களுடைய மூத்த சகோதரர் அன்றைக்கி வந்த பாஸ்டர், அவர்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்தாங்க. நாங்கள் 2 பேரும் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் ரட்சிக்கப்பட்டாங்க. சொல்லுது புரியுதுங்களா? கோபப்படுறதுனால ஒரு ஆத்துமாவை சபைக்குள்ளே கொண்டே வர முடியாது. ஒரு அலையில் சொல்லுங்க பாலாம், கொஞ்சம் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லிடுறீங்களா? கோபப்பட்டால் ஒன்றும் நடக்காது, டென்ஷன் ஆகாதுங்க, அது ஆவிக்குரிய காரியம்தான், நல்ல காரியம்தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஞானம், விரோதம் வைக்கக்கூடாது. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நான் விரோதத்தோடு திருவிருந்து எடுக்கிறோமா? கசப்பான வைராக்கியம், ஒரு விதமான பொறாமை எண்ணத்தோடு கூட நாம் கடவுளுடைய சபைக்கு வந்துவிட்டு போவதை வழக்கமாக்கி கொண்டிருக்கிறோமா? நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து பெருமை பாராட்ட வேண்டாம். கீழே சொல்லுகிறது, சத்தியத்துக்கு விரோதமாக என்ன சொல்ல வேண்டாம், இதை மழுப்ப வேண்டாம், இதை மறைக்க வேண்டாம். கர்த்தர் எப்படி சூப்பராக வச்சுருக்கிறார். அல்லேலூயா. உள்ளலாம் இருக்குது என்னது, பகை, விரோதம், பொறாமை வச்சுக்கின்னு. கர்த்தர் என்னை வாலாக்க வெளிப்பட்டு வச்சிருக்கிறார், தலையாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கார். உள்ளே இருக்குது என்னப்பா ஆண்டு நம்மளை பார்த்து கேட்பார். இது யாருக்கும் வராதுன்றலாம் சொல்ல முடியாது, எந்த ஒரு தேவ பிள்ளைகளுக்கும் வராதுலாம் சொல்ல முடியாது, வரலாம். ஆனால் இதை வளர வைக்காமல் இதை அழிப்பது தேவனுடைய கிருபையில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கரங்களை ஊற்றி நாம சொல்ல முடியுமா? ஓகே, இப்போ வேதம் சொல்லி 15, இப்படிப்பட்ட ஞானம், எப்படி பொறாமையோ கசப்பையோ அல்லது விரோதம் என்று சொல்லப்போனால் ஒருவித செல்ஃபிஷ் ஆம்பிஷன், சுயநலமான எண்ணத்தோடு கூட வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து இறங்கி வருகிறதல்ல. ஓகே, எல்லாம் சொல்லுங்க போல, எங்கிருந்து இறங்கி வருகிறதல்ல, பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாக இராமல். இது தேவ ஞானம் அல்ல, பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல. அதே சமயத்தில் வேதம் சொல்லுகிறது, இதுக்கு எப்படிப்பட்ட ஞானம் என்று சொன்னால் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்தது earthly wisdom, sensual என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய உணர்ச்சியின் தன்மையில் செயல்படுகிற ஒரு விதமான ஞானம், உணர்ச்சி வசப்பட்டு அதை பண்ண இதை பண்ண செய்யணும்னு சொல்லுகிற ஒரு ஞானம். இன்னொன்று டிமோனிக் என்று சொல்லப்படுகிறது. பேய் இது கொஞ்சம் ஹையர் லெவல், பயங்கரமாக பண்ணிட்டு பார்த்தா கர்த்தருடைய வசனத்தை பிட்டு வைப்பாங்க, அவங்களுக்கு வெளிப்பாடு பயங்கரமாக இருக்கும். ஈவன் வரங்கள் கூட கிரியை செய்யும். பட் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது. நல்லா கவனிக்க வேண்டும். வல்லமையான வரங்களாக இருக்கும், ஆனால் இந்த குணங்களிலே மாற்றம் இருக்கு. இதை தான் கீழே சொல்லுகிறது வசனம் 16. இதோட ரிசல்ட் என்ன? வைராக்கியமும் எங்கே உண்டோ கலகமும். ஓகே, நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறதா ஒரு குடும்பத்தில், ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில், ஈவன் த சர்ச். இது பரத்துக்குரிய ஞானத்துக்கு அடையாளம் அல்ல. கலகம் உண்டாகிறது என்று சொன்னால், கலகம் என்று சொன்னால் ஒரு விதமான குழப்புகிற அனுபவம், அது குடும்பத்தை குழப்பும், வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்களை குழப்பி விட்டுரும். நாம் தேவ பிள்ளைகள் என்று சொன்னால் பரத்தின் ஞானத்தின் மூலமாக நற்காரியங்களை குடும்பத்தில் பார்க்க வேண்டும்.
இது அப்படி இல்லை, ஆனால் இப்படி தான் போயின்னு இருக்குதுன்னு சொன்னால் நான் எப்படிப்பட்ட ஞானத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்? அல்லது என்னுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை எந்த விதமான ஞானத்தோடு கூட டீல் பண்ண நான் முயற்சி எடுக்கிறேன்? இது வாலிப பிள்ளைகளுக்கும் பொருந்தும், சிறு பிள்ளைகளுக்கும் பொருந்தும். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே. இது யார் வேணாலும் கேட்கலாம், இதுக்கெல்லாம் தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட். இந்த பிள்ளைங்க தான், இவங்க தான் கேட்கணும், குடும்பஸ்தர் தான் கேட்கணும், இல்லை வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் கேட்கலாம், ஞானத்தை கேட்கலாம். இந்த ஞானம் பல விதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொன்றாக டீட்டெயில் சொன்ன நேரமாகும். ஒன்று, என்னை அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். இது தேவனிடத்தில் புறப்பட்டு வருகிற ஞானத்தை குறித்து நீதிமொழிகள். இன்னொன்று, தேவ வார்த்தையின் மூலமாக இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் தாழ்மையின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். தாழ்மையின் அனுபவம் ஞானத்தை நமக்குள் வளர பண்ணும். ஆலோசனை கேள்வி கேட்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற, சபைக்குள் இருக்கிற அல்லது ஊழியக்காரர்களுடைய நல்ல ஆலோசனைகள், துன்மார்க்கர் ஆலோசனைகள் அல்ல, தேவ பிள்ளைகளுடைய ஆலோசனை கேட்பது ஞானத்தை வளர பண்ணும் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. இன்னொன்று, கிறிஸ்துவுக்குள் அந்த ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது வேதம் சொல்கிறார். கிறிஸ்துவனிடத்தில் போய் நின்றா அவர் ஞானத்தை கட்டளையிடுகிறார். இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அந்த தேவ ஞானத்துக்காக நான் வேண்டுதல் பண்ணுகிறேன். ஒரு நபருக்கு இல்லையா, பிள்ளைகளுக்கு இல்லையா, அல்லது கணவருக்கு இல்லையா, அல்லது மனைவிக்கு இல்லையா, இன்னொரு நபருடைய வேண்டுதல் அவளுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க வல்லமையாக இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிகள்? அவங்களுக்கு தெரியாமல் சொல்ல முடியுமா? வழிகளை கத்தர் வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லை, எப்படி என் எதிர்காலம், என் பிள்ளைகள் எதிர்காலம் என்று கலங்கி போய் பிரச்சனைகளில், போராட்டங்களில் சிக்கி சோர்ந்து போய் நாம் வேதனைப்பட்டு கொண்டிருப்போம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஞானத்தோடு கூட செயல்படும்? இப்போ மீண்டும் பார்ப்போம். யாக்கோபு 3:17 பார்க்கலாம். இப்போ தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் ஒரு நபருக்குள், ஒரு விசுவாசிக்குள், ஒரு தேவ மனிதருக்குள் செயல்படும் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டதாக இருக்குது? மீண்டும் சொல்லுகிறேன், சாலமோன் தன்னுடைய உயர்வை கேட்கவில்லை, தன்னுடைய செல்வ வளர்ச்சியை கேட்கவில்லை, தேவ ஞானத்தை கேட்டான். அப்போ ஒரு பெரிய ராஜாங்கத்தை நடத்துவதற்குரிய ஞானத்தை கேட்டது போல என் குடும்பத்தை நடத்த, என் பிள்ளைகள் அல்லது என் பேர பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நடத்த, அல்லது அவருடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்க அந்த ஞானத்தை தாரும் என்று நாம் எப்படி பேர் கேட்கிறோம்? வாசிக்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ. எங்கிருந்து வருகிற ஞானம்? எல்லாம் சொல்லுங்க, எங்கிருந்து வருகிற ஞானம்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று இயேசு ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஜெபம், பண்ண வேண்டிய ஒரு ஜெபம் என்று சொல்லுகிறது. பரத்தில் இருந்து சொன்னால் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், ஓகே, ரெண்டாவது எப்படிப்பட்டதா இருக்கும்? சமாதானம் அங்கு இருக்கும், சாந்தம் இருக்கும், இணக்கம் இருக்கும், இரக்கம் இருக்கும், நற்கனியோடு கூட இருக்கும், பட்சபாதம் இல்லாமல் இருக்கும், மாயமற்றதாக இருக்கும். இங்கே பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் சொல்லிட்டு அங்கே போய் வேறு மாதிரி பேசுகிற வார்த்தை எல்லாம் இந்த ஞானத்தில் இருக்கா. இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். சுத்தத்தை அந்த ஞானம் கொடுக்கும். சுத்தம் இருக்கிறதா? இருதயத்திலே சுத்தம், நாவிலே சுத்தம், கையில்னு சொல்லும்போது அந்த பண விஷயத்தில் சுத்தம், நம்முடைய கண்களிலே சுத்தம், இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? ஒரு ஆமே சொல்ல முடியுமா? இந்த சுத்தம் நமக்குள்ளே இருக்காது. இந்த சுத்தத்தை நீங்களும் நானும் நாட வேண்டும் என்று சொன்னால் தேவ ஞானம் இதெல்லாம் கொண்டு வருகிறதா. இந்த தேவ ஞானத்தை விரும்பாமல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தீய குணங்களை குறித்து நான் கவலைப்படாமல் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அதற்காக எந்த ஒரு எஃபர்ட் எடுக்காமல், முயற்சி எடுக்காமல் என் பிரச்சனை குறித்தே நான் பேசிக்கொண்டிருப்பேன் என்று சொன்னால் என்னால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வருகிறதான பாடுகளை, வேதனைகளை, துன்பங்களை என்னால் சரியாக கையாள முடியாது. அருமையான சகோதர சகோதரர்களே, இந்த காலை நேரத்தில் பாடுகள் வருகிறது என்று சொன்னால், வேதனைகள் வருகிறது என்று சொன்னால், குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் நான் எப்படி கையாளுகிறேன்? உண்மையாகவே பொறுமை எனக்கு உண்டா? இரண்டாவது, இதை விசுவாச பரீட்சையாக கர்த்தருக்குள் என்னை வைத்து என்னை சீராக்க விரும்புகிறார் என்று இதை சந்தோஷமாக எண்ணுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? அடுத்ததாக, இதை சகித்து கொண்டு இது ஜீவ கிரீடத்தை பெறுகிற வரைக்கும், என்ன சொல்லப்போனால் பரலோகத்தில் கொண்டு போகிற வரைக்கும் இந்த பாடுகள் வந்து கொண்டு இருக்கும். ஆனால் இதை ஏற்றுக்கொண்டு
சகித்து கொண்டு அல்லது இதை சீரான விதத்தில் ஹேண்டில் பண்ண நான் பழகுவதற்கு என்னை நான் விட்டு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நான் இதை முயற்சி எடுக்கிறேனா? அடுத்ததாக சோதனையில் இது எப்படி வகையான சோதனை என்பதை அறிந்து புரிந்து கொண்டு இது பாவ சோதனை என்று சொன்னால் ஒரே ஒரு வழி, அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புதல் தான் வழி. வேறு ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஒரு ஆமே சொல்ல முடியுமா? கரங்களை ஒரு ஆமே சொல்ல முடியுமா? புரிந்த ஒரு அலையில் சொல்லுங்களேன். அதை கர்த்தர் சரி பண்ணுவார். கர்த்தர் உம்முடைய நேரத்தின்படி சரி பண்ண சொல்ல வேண்டாம். தன் பாவங்களை மறைக்கிறவன், இது நானே விரும்பி தேடி விழுந்து போன இச்சையினால் உண்டான காரியம். அது எதில் ஒவ்வொருத்தருக்கு இதுவும் வித்தியாசங்களாக வரும். ஒவ்வொருத்தர் விதத்தில் வருகிற இப்படிப்பட்டதான சுய விருப்பங்களில் விழுந்து போகிற பாவங்கள் ஒவ்வொருடைய வயதினருக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும். நல்லா கவனிப்போம். இதை நீங்களும் நானும் அறிக்கையிட்டு மறைக்கக்கூடாது. அறிக்கையிடுதல். மூன்றாவது என்ன பண்ண வேண்டுமாம்? விட்டு விடுகிற அனுபவம். சொல்லுங்க பாருங்கள், எப்படிப்பட்ட அனுபவம்? விட்டு விட வேண்டும். இதை இதில் கொண்டு வந்து சேர்த்துட்டு, கர்த்தர் என்னை ரொம்ப சோதித்து கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்தில் பிரச்சனை நீங்கனா மாதிரி தெரியல, ஜபம் பண்ணுறேன் ஒன்றும் மாற மாட்டேங்குது, உபவாசம் போட்டு பார்க்குறேன் ஒரு எஃபெக்ட் இல்லை, அந்த பாஸ்கிட்ட கூட ஜபம் பண்ணேன், இந்த பாஸ்கிட்ட ஜபம் பண்ணேன், மாறவே மாறாது. இந்த காலை நேரத்தில் இதை உணர்ந்து சரிப்படுத்துவது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இதில் இப்படிப்பட்ட பாடுகள், ஆண்டவரே நான் கடவுளே என்று உண்மைதான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் சொல்லுகிற போது, வருகிறது சொல்லும்போது கர்த்தர் உதவி செய்ய விரும்புகிறார். கரங்களை நம்ம சொல்ல முடியுமா? பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்தினால் கர்த்தர் இதில் கடிந்து. இப்போ அந்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த யாக்கோபு 1:5 மீண்டும் வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாலா. உங்களில் ஒருவன் இந்த பிரச்சனைகளை, வேதனைகளை அதை ஹேண்டில் பண்ண, குடும்ப பிரச்சனைகளை, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிக்கிற தேவ பிள்ளைகளாகிய ஒருவன் ஞானத்தில் குறைவல்லவனாக இருந்தால் அவர் யாவருக்கும் எப்படி கொடுக்கிறவராம்? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளுகிற தேவன் அல்ல. அப்படிப்பட்ட தேவனிடத்தில் கேட்க கடவுள். அப்பொழுது என்ன பண்ணப்படும்? ஓகே, இதில் இன்னொன்று சொல்லி விடுகிறார் யாக்கோபு. அதை வாசனை முடிக்கலாம், கீழே பார்க்கலாம். ஆனாலும் எவ்வளவாகிலும் என்ன பண்ணக்கூடாது? சந்தேகப்படாமல். எப்படி கேட்கணும்? கடவுள் கொடுப்பாரா ஒன்று மாட்டார், பிரச்சனை சரி பண்ணுமா, சரி பண்ண முடியுமா, சரியாகுமா சரியாதா, ஒரு விதமான அரைகுறை நம்பிக்கையோடு கூட இந்த ஜபத்தை எடுக்கக்கூடாது. நிச்சயம் இந்த பிரச்சனைக்கு என் குடும்பத்தில் எனக்கு ஒரு தீர்வை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசி? இது மனசு சொல்லும், இது சரியாகிற பிரச்சனை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், இது பாவத்தினால் வந்த பிரச்சனையா, கடவுளுக்கு உண்மையாக இருந்து வருகிற பிரச்சனைகள் என்பதை புரிந்து கொண்ட பிறகு, இல்லை இது சத்துரு சோதிக்கிறான், அல்லது நான் கடவுளுக்கு உண்மையாக இருந்து எனக்கு இந்த போராட்டங்கள் என்று சொன்னால், கேட்பதை தெளிவாக அந்த ஞானம், அந்த உதவி, அந்த டீல் பண்ணுகிற, அந்த ஹேண்டில் பண்ணுகிறதான விதத்தை கர்த்தர் நிச்சயம் தருவார் என்று சொல்லி அதை சந்தேகம் இல்லாமல் கேட்க. அப்படி என்று சொன்னால் நிச்சயம் இந்த பிரச்சனையை கர்த்தர் தீர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா. அந்த நிச்சயம் இல்லை என்று சொன்னால் நம்ம யார் மேலே சந்தேகப்படுறோம்? ஆண்டவர் மேலே சந்தேகப்படுகிறதாக. அதுதான் இதை சொல்லுகிறது. சந்தேகப்படுகிறவன் காட்டினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் இதையும் சொல்லுகிறார், பெறலாம் என்று என்ன பண்ண வேணாம். ஓகே, இட்ஸ் எ நெகட்டிவ், எப்படி சொல்லலாம், வேர்டு என்று கூட சொல்லலாம். யாக்கோபு சில நேரத்தில் இதை நிறைய பயன்படுத்துகிறார். இதே அதிகாரத்தில் நிறைய நெகட்டிவ் வேர்ட் பயன்படுத்து. நமக்கு எது தான் பிடிக்காது? அல்லேலூயா. சொல்லுங்கள் பாரு, எது தான் பிடிக்காது? கர்த்தர் உங்களை சுகத்தோடு வைத்திருப்பாராக, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராக. அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாபத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. கலக்கெல்லாம் சொன்னேன் நான். நமக்கு பிடிக்காது, எனக்கு கூட பிடிக்காது தான். ஆனால் சில காரியங்களில் இப்படியும் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு ஆக வேண்டும், ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதில் தான் ஒன்று சொல்லுகிறான், அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட விசுவாச குறைவோடு கூட கேட்கிறவனுக்கு பெற முடியாது என்று சொல்லுகிறான். அப்போ முதல்ல அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதை மேற்கொள்வதற்கு பிரயாசப்படும். ஏனென்றால் இது இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் எப்படி இருக்கிறான்? நிலையற்றதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நிலையற்ற ஒரு ஜபத்தை ஏறெடுக்க வேண்டாம். நிலையற்ற ஒரு விசுவாசத்துக்குள் நாம் வளர்ச்சி அடையாமல் இதை செய்ய முடியும் என்கிறதான அந்த நம்பிக்கையில் நாம் வளருவோம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த பாடுகள் மூலமாக நாம் மாற்றப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக அல்லது மாறுதல் அடைந்த தேவ பிள்ளைகளாக வளர வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இத்தனை வருஷம் நான் விசுவாசி, இத்தனை வருஷம் கொண்டாடிட்டுன்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இத்தனை வருஷத்தில் கர்த்தர் என்னை மாற்றியிருக்கிறார். எத்தனை பேர் அந்த அனுபவத்தை சொல்ல முடியும்? நான் சொல்லுவேன், என்னதான் ஊழியத்தில் இருந்தாலும் நான் நிறைய மாற்றங்களை பார்க்குறேன். ஹல்லேலூயா. நீங்கள் மாறுவதை நீங்களே பார்க்கணும். நான் பார்க்கணும் சொல்லியா, நம்ம அவங்க தலைமையில் போட்டோம், நீங்களே பார்த்துக்கணும். உண்மைதானே இது?
ஒரு கணவன் என்ன யாரை சொல்லணும்? மனைவி பார்த்து சொல்லணும். ஒரு மனைவி யாரை பார்த்து சொல்லணும்? நீங்கள் ரொம்ப மாறி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? நான் கொடுப்பது வேறு யாரும் கொடுப்பதில் மேன்மை கிடையாது. குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் பர்டிகுலராக யார் தான் கொடுக்கணும்? மனைவி சொல்லணும். யாரை பார்த்து சொல்லணும்? அருமையான புருஷனே, அத்தான் நீங்கள் ரொம்ப மாறி இருக்குன்னு சொல்லிட்டு யார் சொல்லணும்? ரொம்ப சிலண்ட் ஆகிட்டுங்க, 20 வருஷம் ஆச்சு, யார் தான் சொல்லணும்? எனக்கு பாசமாக சொல்லணும். கஷ்டம்தான், அல்லேலூயா, நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் உண்மை தானே, அது இட்ஸ் எ ப்ராக்டிக்கல். ஆண்டவர் தான் பேசுகிறார். நம்மலாம் ஒரு நடைமுறை கிறிஸ்துவலாக வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்பும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கோயில் விசுவாசிகள், ஆலய விசுவாசிகளாக, இன்றைக்கி கொஞ்சம் மாற்றி சொல்லலாம், ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகளாக வாழ்வதைத்தான் இன்றைக்கி உலகம் போதிக்கிறது. ஆனால் கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார், மாற்றத்தோடு கூட ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய மாற்றம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மாற்றம், நம்முடைய பிள்ளைகளுடைய மாற்றம் எதிர்கால சந்ததியை கிறிஸ்துவுக்கு நேராக ஆதாயம் பண்ணுகிற சந்ததியாக நிற்க முடியும். கிறிஸ்தவத்தை குறை இன்றைக்கி அநேகர் பெருகி கொண்டிருக்கிறார். இவர்கள் மத்தியில் நாம் நின்று வாழ்ந்து ஆசீர்வாதத்தையும் பெறணும். ஈவன் த எக்கனாமிக்கல் ஃபினான்ஸ் பிளெஸிங்ஸ், நான் அதையும் சொல்லுகிறேன், அதையும் பெற வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். அதே சமயத்தில் நாம் வாழ்ந்து காட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும்.